ஈரானுடன் பதற்றம் அதிகரிக்கும் நிலையில் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலை அமெரிக்க தூதர்கள் நேரில் பார்வையிட்டுள்ளனர். அமெரிக்காவின் சிறப்பு தூதர்கள் ஜாரட் குஷ்னர் மற்றும் ஸ்டீவ் விட்காஃப் தற்போது ஈரானின் தெற்கு பகுதியில் அரபிக்கடல் அருகே நிலைநிறுத்தப்பட்டுள்ள USS ஆப்ரஹாம் லிங்கன் போர்க்கப்பலை சனிக்கிழமை நேரில் பார்வையிட்டனர். அமெரிக்கா ஈரான் இடையிலான பதற்றம் அதிகரித்து வரும் சூழலிலும் பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ குவிப்பு அதிகரித்துள்ள நிலையிலும் இந்த பயணம் இடம்பெற்றுள்ளது. ஸ்டீவ் விட்காஃப் சமூக ஊடக பதிவில் இந்த சந்திப்பை உறுதிப்படுத்தினார். அவர் கூறுகையில், இன்று அமெரிக்க கடற்படை மத்திய கட்டுப்பாட்டு பிரிவு தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர், ஜாரட் குஷ்னர் மற்றும் தான் USS ஆப்ரஹாம் லிங்கன் கப்பலில் பணியாற்றும் துணிச்சலான கடற்படையினர் மற்றும் மெரின் படை வீரர்களை சந்தித்தோம். அவர்கள் ஜனாதிபதி டிரம்பின் வலிமையால் அமைதி என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்தி நம்மை பாதுகாத்து வருகின்றனர் என்றார். மேலும் கப்பலுக்கு தெளிவான நோக்கமின்றி அருகே வந்ததாக கூறப்படும் ஒரு ஈரானிய ட்ரோனை சுட்டு வீழ்த்திய விமானியுடன் தாங்கள் கலந்துரையாடியதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த பயணம் ஓமான் மத்தியஸ்தத்தில் மீண்டும் தொடங்கியுள்ள அமெரிக்கா ஈரான் இடையிலான மறைமுக அணு பேச்சுவார்த்தைகள் நடைபெறும் சமயத்தில் அமைந்துள்ளதால் முக்கியத்துவம் பெறுகிறது. ஈரானின் சிவில் அணு திட்டம் தொடர்பான இந்த பேச்சுகள் பதற்றத்தை தணிக்கும் நோக்கத்துடன் நடைபெற்று வருகின்றன. ஈரானின் IRNA செய்தி நிறுவனத்தின் தகவல்படி முதல் சுற்று பேச்சுவார்த்தையின் முடிவுகள் அரசியல் அறிக்கையாக மட்டுமே இருந்தாலும் இது மோதலை குறைக்கும் ஒரு எச்சரிக்கையான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. மோதலால் ஏற்படும் அபாயங்களை இரு நாடுகளும் தற்போது தெளிவாக உணரத் தொடங்கியுள்ளதாகவும் IRNA தெரிவித்துள்ளது. பேச்சுவார்த்தைகள் அணு விவகாரத்தில் மட்டுமே கவனம் செலுத்த வேண்டும் என்றும் தனது ஏவுகணை திட்டம் அல்லது உள்நாட்டு விவகாரங்களை இதில் சேர்க்கக்கூடாது என்றும் ஈரான் உறுதியாக கூறியுள்ளது. அமெரிக்கா உறுதியான உத்தரவாதங்களை வழங்கினால் மட்டுமே தூதரக வழியில் முன்னேற தயாராக இருப்பதாக டெஹ்ரான் அறிவித்துள்ளது. ஆனால் பிராந்தியத்தில் அமெரிக்க இராணுவ நடவடிக்கைகள் அதிகரித்து வருவதும் ஈரானுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் தொடர்வதும் கடந்த காலத்தில் 5 சுற்று பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்த அனுபவமும் ஈரானில் கடும் சந்தேகத்தை உருவாக்கியுள்ளது.